Hi guys, welcome to Chennai Ssc YouTube channel. In this session, we will national income continuation. So already GDP and GNP in this session, we will start with something known as depreciation. Depreciation is a literal meaning. If you see the graph, you will see a product. A product is 600 600 2018 2021 அதோட விலை வந்து 3 rupees வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது அதோட வேல்யூன்றது வந்து 50% குறைஞ்சிருக்கு. இந்த லாஸ் ஆஃப் வேல்யூ இஸ் நோன் as depreciation. ஓகேவா? ஸோ ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட்னு எடுத்துக்கலாம், ஒரு மெஷினாக எடுத்துக்கலாம், ஒரு காரை எடுத்துக்கலாம், ஒரு பைக்காக எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்கின விலையிலே அதை விற்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கெட் ஓல்டு. அந்த லாஸ் ஆஃப் வேல்யூன்ற ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்து லிட்ரல் மீனிங் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வியர் அண்ட் டியர் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. மீனிங் டெஃபினேஷன் படிக்கணும். ஜென்ரல் வியர் அண்ட் டியர் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாகவே நம்ம வந்து நம்மளுடைய ஜிடிபி கால்குலேட் பண்ணுறப்போ இதை வந்து மறந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்யுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இட் யூசஸ் மெஷின். ஆனால் அந்த மெஷின் வந்து அந்த ப்ராடக்ட்டை உற்பத்தி செய்யும்போது பழமை அடையுது, அதுக்குன்ற இருக்கக்கூடிய மதிப்பு குறையுதுன்றதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். ஸோ அதை கால்குலேட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் நெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கிராஸாக இருந்தது வந்து நெட்டாக வரணும் அப்படின்னா நம்ம அதில் வந்து டெப்ரிசியேஷன்றதை மைனஸ் பண்ண போகிறோம். அகைன் டெப்ரிசியேஷன்ற வார்த்தை வந்து நம்ம இன்டர்னலாக யூஸ் பண்ணுறப்போ லாஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். அது என்னன்றதை நம்ம அப்போ பார்க்கலாம். ஓகேவா? டெப்ரிசியேஷனா லாஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் அக்ரிகேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இதோட கால்குலேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் இருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆர் என்டிபி. அகைன் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இதோடைய ஆப்ரிவியேஷன் என்னன்றது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல இருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்என்பி நெட் நேஷனல் ப்ராடக்ட். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் தி நேஷனல் இன்கம் ஆஃப் இந்தியான்றதை தெரிஞ்சிருக்கணும். ஜிடிபி நம்ம அதிகமாக கால்குலேட் பண்ணுறதுனால இந்தியாவோட நேஷனல் இன்கம்ன்றது ஜிடிபி கிடையாது. நேஷனல் இன்கம் ஆஃப் இந்தியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும், அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான செலவுகள் மட்டும்தான் நம்மளுடைய ஃபேக்டர் காஸ்ட்க்கு கீழே இருக்கக்கூடியது. ஸோ என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் தி நேஷனல் இன்கம் ஆஃப் இந்தியா. With this, we'll end the session, guys. Thank you so much.